ஹாய் வணக்கம். வெல்கம் டு மை கிச்சன். எல்லார் வீட்லயும் தீபாவளிக்கு இருக்க வேண்டிய பலகாரம் அதிரசம் ரெசிபியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் சொல்லியிருக்க அளவுக்கு அதிரசம் இனிப்பு குறைவாகவும் இருக்கும், எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சரிசி தலை தட்டி 2 கப் எடுத்துக்குவோம். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை வடிச்சிருவோம். தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ காய வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கனால ஃபேன் கீழே காய வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்தமாரி கிளறி விட்டுக்குவோம். அப்போ தான் சமமாக 10-15 நிமிஷத்தில் காஞ்சிடும். இப்போ அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம பிடிச்சி விடும்போது ஈரமாக இருக்கணும், ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ மாவை அரைச்சிருவோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு சலிக்கிற சல்லடியிலே போட்டு சலிச்சுக்குவோம். இந்தமாரி சலிச்சுட்டு இந்த குருணிலாம் எல்லா அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்ச பிற்பாடு எல்லா குருணியும் ஒன்றா போட்டு ஒரு தடவை அரைச்சிக்குவோம். மாவு சலிக்கும் போது இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டு சலிச்சுக்குவோம். இந்த மாதிரி சலிக்கும் போது கடைசியாக குருணை எதுவும் சேர்க்க தேவையில்லை. எல்லா அரிசியும் அரைச்ச பிறகு கொஞ்சம் குருணை இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு இட்லி தோசை மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு துணியை நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டேன். இப்போ இது மூடி வச்சுருவோம். அதிரசத்துக்கு நான் இந்த ஜாங்கரி பவுடர் எடுத்திருக்கேன். இது 1.5 கப்பு போட்டுப்போம். இப்போ கரைச்சிக்குவோம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம். இதுலேயே நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ 2 கப்பு அரிசிக்கு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இதை கரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா கரைச்ச வெல்லத்தை அடிகனமான பாத்திரத்திலே இல்லைன்னா சட்டியில் வடிகட்டி ஊற்றிட்டு மிதமான சூட்டிலேயே நல்லா பாகு ஆகிற வரைக்கும் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாகு இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரணும். இது பொங்கி ஊற்றாத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதிரசத்தோட கலர் நம்ம பாய்க்கிற வெல்லத்தோட கலரை பொறுத்து தான் இருக்கும். இப்போ பாகு திக்காக ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு கலந்து விட்டுக்குவோம். சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் போடும்போது அதிரசம் நல்லா வாசமாக இருக்கும். பாகு இந்தமாரி நூல் மாரி வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்தமாரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இது ஊற்றி பார்க்கலாம். தண்ணியில் வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சி போகக்கூடாது. இதுக்கு பிறகு வெல்லம் சீக்கிரமாகவே பாகு ஆயிரும். அதனால இடையில அப்பப்போ இந்த மாதிரி தண்ணியில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல பாகு ரெடி ஆயிரும். மாதிரி கையில் எடுத்து ஓரளவுக்கு உருட்ட முடிஞ்சதுன்னா இதுதான் அதிரசத்துக்கு பாகு சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்பவே மாவுல ஊற்றி கிண்டிக்கணும். மாவை கலந்து விட்டுட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். எல்லா பாகையும் ஊற்றி கலந்து விட்ட பிற்பாடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு கலந்து விட்டுக்குவோம். இந்த மாரி கொஞ்சம் நெய் சேர்க்கறதுனால அதிரசம் சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம தட்டி போடவும் ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்ட பிற்பாடு இதை ஆற விட்டுருவோம். பூச்சி எதுவும் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சந்துள்ள பாத்திரத்தை வச்சு மூடிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு. இதில் எறும்பு எதுவும் பூராமல் இருக்க ஒரு துணியை நல்லா சுற்றி இறுக கட்டிட்டு 2 நாளைக்கு அப்படியே வச்சுட்டு அப்புறம் சுட்டுக்குவோம். இப்போ அதிரசம் மாவு ஊற வச்சு 2 நாள் ஆச்சு. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த அதிரச மாவு பார்க்க ஹார்டாக தான் இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டி செய்வோம். இதுக்கு முன்னே நம்ம கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்குவோம். எல்லா அதிரசமும் அழகாக ஒரே ஷேப்பாக இருக்கிறதுக்கு டோனட் அச்சில் தான் செய்ய போகிறேன். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவை உருட்டி வச்ச பிற்பாடு அது மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சுட்டு இந்த மாரி உருட்டிக்குவோம்.
இந்த மாதிரி பொறுமையாக உருட்டணுமா அழகாக கணக்காக ஷேப்பாக வரும். இந்த மாதிரி உருட்டின பிற்பாடு வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்தமாரி இந்த இதில் எத்தனை வருதோ அத்தனை நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இருக்கணும். இதுமாரி வெட்டி எடுத்த பிற்பாடு எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துருவோம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலாம் ஓரளவுக்கு செஞ்ச பிற்பாடு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதிரசம் பொரிக்க போதுமான அளவு எண்ணெயை மிதமான சூட்டிலே சூடாக்கிக்குவோம். ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்குவோம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஒரே தடவை நிறைய போடாமல் 4 5 போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். அதிரசம் இந்தமாரி எலும்பி வந்தோடனே திருப்பி விட்டுக்கணும். இந்தமாரி அப்பப்போ திருப்பி விட்டு ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இந்தமாரி வந்தோடனே எடுத்துடலாம். இதுக்கு மேலே வேக விட்டோமா வெளியே கருப்பாயிரும், உள்ளே வெந்திருக்காது. அதிரசம் 2 நிமிஷத்துல சீக்கிரமா வெந்துடும். அதனால நிறைய போட்டோமா நம்ம திருப்புறதுக்குலாம் கஷ்டமாயிரும். அதனால கணக்கா போட்டு நம்ம எடுத்துக்கணும். பார்க்கும்போதே தெரியுது அதிரசம் நல்லா பொசு பொசுன்னு இருக்கு. மீதி இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம எடுத்து வச்ச பிற்பாடு இன்னும் நேரம் மாறும். அதனால இந்த கலர்லயே எடுத்துக்குவோம். ஆரம்பத்திலேருந்து நம்ம லேசான அனல்லே செஞ்சு எடுக்கிறதுனால எல்லா அதிரசமும் ஒரே நேரத்திலே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அதிரசம் பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் வடியறதுக்கு வடித்தட்டில போட்டுக்குவோம். இப்போ எல்லா மாவையும் அதிரசம் சுட்டு எடுத்தாச்சு. அதிரசம் சூடாக இருக்கும்போது மேலே மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இதை 2 நாளைக்கு நம்ம வெளியே வச்சுட்டு நம்ம அப்புறம் சாப்பிட்டோமா நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இதேமாரி அதிரசம் செய்யுங்க. சுட்ட அதிரசத்தை அப்பயே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சந்து உள்ள மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு சாப்பிட்டோம்னாக்கா சாஃப்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். 2 நாளுக்கு அப்புறம் அதிரசம் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நன்றி.